இதுவரைக்கும் விஜய் டிவி வாங்காத அடியே கிடையாது. ஆனா, ஒரே ஒரு ஆளு. மொத்தமா உருண்டு வந்து விஜய் டிவி பேர மட்டும் இல்லாம, அதுல இருந்த ஆங்கர்ஸ் பேர் எல்லாத்தையுமே தேரெழுத்து தெருவுல விட்ட மாதிரி ஆக்கி விட்டு போயிட்டாரு. ஆமா, தர்பூசணி பழத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலா அவர் இப்ப ஜெயில்ல இருக்காரு. இல்லன்னா அவர் மேல கேஸ் குடுத்துருக்காங்க. அவரும் மாட்டிக்கிட்டாருன்னு நெறைய சொல்றாங்க. அதெல்லாம் தாண்டி குறிப்பிட்டு சொல்லணும்னா, இப்ப பாத்தீங்கன்னா, மாக்காப்பா ஆனந்த், கானா வினோத், புகழ் இவங்க எல்லாரையுமே பயங்கரமா கலாய்ச்சு அவங்க வந்துட்டு இவர அடிச்சதாவும், அதனால வந்துட்டு இவரோட நடிப்பு திறமை ஸ்பாயில் ஆனதாவும், இவர வளர விடுறது பிடிக்காதனால வாக்காப்பா தான் இவர வெளியில தொரத்துனதாவும், ஒரு டெல்யூஷன்லயே சுத்திட்டு இருக்காரு திவாகர். இதனால வந்துட்டு கால்ல அடிபட்டதோட போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. மதுரையில கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஆனா இவரு நெறைய அலிகேஷன்ஸ், தவறான வார்த்தைகள ஒவ்வொரு யூடியூப் சேனல்லயும் போயிட்டு இன்டர்வியூன்ற பேர்ல குடுக்குறதுனால என்ன ஆகுதுன்னா, இவர் மேலேயே டிஃபர்மேஷன் போடுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து 2வது விஷயம் என்னன்னா, இவரு போயிட்டு அறந்தாங்கி நிஷா கிட்ட தோள்ல கை வச்சுட்டு, "நான் உன் கணவர விட உன் கூட வாழணும் ஒரு நாள்னு" ஏதோ சொல்லியிருப்பாரு போல. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. தெரிஞ்சு பேசுறாங்களா, தெரியாம பேசுறாங்களான்னு தெரியல. ஆனா இந்த மாரி காமெடி விஜய் டிவில அடிக்கடி நடக்கிறது தான். விஜய் டிவில வந்து இந்த மாரி நடக்காமலாம் இருந்ததில்ல. இத வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க கிட்ட புகழ் பேசுவாரு. ஒரு சிலர் பேசுவாங்க. ஸோ இத வந்து அவங்க பண்ணும்போது பெருசா கண்டுக்கல. இந்த ஆள் லூசுன்றத தாண்டி இந்த ஆள் ரொம்ப அத கான்ட்ரோவர்சியா கொண்டு போனனால இன்னும் பெரிய இஷ்யூவா மாறுது. அண்ட் இவர் ஜாதி பாப்பாரு தான். இவர் ஒரு விதமான மண்டக்கோளாறு புடிச்சவர் தான். தன்னைத்தானே பெரிய ஆள்னு நெனச்சுக்கிறவர் தான். ஆனா விஜய் டிவி இவர கூப்ட்டு வச்சு இவர்கிட்ட இருந்து கன்டென்ட் கிடைக்கணும்னு நெனச்சு அவங்களே இப்ப சோசியல் மீடியால கன்டென்ட்டா மாறிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஸோ மொத்த தப்புமே விஜய் டிவி தரப்புல தான் இருக்கு. இதனால மாக்காப்பாவுடைய ரெப்யூட்டேஷன் போயிடுச்சு. கானா வினோத்தோட பேர் போயிருச்சு. புகழ் சுத்தமா டேமேஜ் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாம அறந்தாங்கி நிஷா மன உளைச்சலுக்கே போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாண்டியன் ஸ்டோர்ஸ் நடிகை கிட்டயுமே வந்துட்டு அண்டாக்கா கசம் அந்த ஷோலயுமே இவர் தப்பா தான் பேசியிருக்காரு. ஃப்ளர்ட்டியா பேசுறாரு. இவர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சப்பியா இருக்கனால, அப்புறம் இன்னசென்ட் மாதிரி மாத்தி பேசுறனால, பொண்ணுங்க இவர பெருசா கண்டுக்கல. ஏன்னா வந்துட்டு எல்லாத்தையும் விக்டிம் கார்டு பொண்ணுங்கனாலே இப்படித்தான் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அவங்க அமைதியா இருக்காங்க. அதுதான் இந்த மாதிரி நபர்களுக்கு பெரிய தோதா போயிருது. அண்ட் இவர் ஒரு யூடியூப் சேனலுக்கு ரீசெண்டா போயிட்டு இன்டர்வியூ குடுக்குறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கேமராவை உடைச்சு அங்க இருக்க ஆளை தாக்கி பெரிய பஞ்சாயத்து பண்ணியிருக்க. அந்த சம்மந்தப்பட்ட பையன் பேசும்போது யாருமே அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்றதை தாண்டி அவனை முதல்ல நீ எதுக்கு இன்டர்வியூ எடுத்த, உங்க சேனல் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு, இப்ப 4 லட்ச ரூபா உங்களுக்கு தான் போயிடுச்சு, தேவையே இல்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்றாங்க. முதல் விஷயம் என்னன்னா, டான்ஸ் ஆடி வீடியோ போடுறது, அதே மாதிரி கேனத்தனமா கிறுக்குத்தனமா பண்ணி போடுற வீடியோனால பட வாய்ப்பு கிடைக்குமானா கிடைக்கும். ஆனா அது தற்காலிகமானது தான். அவங்கள கோமாளியா தான் பார்ப்பாங்க. ஒரு கலைஞனாவோ திறமையானவங்களாவோ பார்க்க மாட்டாங்க. சினிமாவுக்கு தேவை கன்சிஸ்டன்சி. நடிப்பு திறமைய கத்துக்கணும், வளர்த்துக்கணும், பெருசாக்கணும். இவ்ளோ ஸ்கில்ஸும் இருந்தா மட்டும்தான் சினிமால சர்வே பண்ண முடியும். இது எல்லாருக்கும் இருக்குமா, எல்லாருமே பண்ணுவாங்களான்னு கேட்டா பெரிய கொஸ்டின். ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்.